வணக்கம். வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்று ஒரு இது எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னால், இது நீங்களே புரிஞ்சுக்கிங்களேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து நாம் பல்வேறு காணொலிகளையும் வெளியிட்டு வந்திருக்கின்றோம். குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருவருக்குமான அந்த நட்பு தொடர்பு குறித்து உங்களுக்கு நான் பல முறை விளக்கமாக எடுத்து கூறியிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் சென்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கள் தனது ஆதங்கத்தை, வருத்தத்தை என்று கூட சொல்லலாம், வருத்தத்தை பதிவு செய்யும் விதமாக அண்ணா அவர்களை, நம்ம கழக தோழர்கள்லாம் என்னை அனைத்து நிகழ்வுகளுக்கும் என்னை கூப்பிட்றதில்ல, ஒரு மாநாடு, ஒரு முக்கியமான நிகழ்வு, நிதி கொடுப்பது போன்ற நிகழ்வுக்கு மட்டும் தான் என்னை கூப்பிட்றாங்க, என்னை எல்லா நிகழ்ச்சிக்கும் கூப்பிட மாட்டுறாங்க, என்னை ஏன் அவங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல, அதனால் என்னை அனைத்து நிகழ்வுக்கும் என்னை கூப்பிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தனக்கே உரிய புன்முறுவலோடு புன்சிரிப்போடு கூறினார், தம்பி ராபச்சந்திரா, நீ வழக்கமான ஒரு சேலை அல்ல, நீ ஒரு பட்டுச்சேலை. பட்டுச்சேலை எப்பொழுது கட்டுவார்கள் என்று சொன்னால், ஒரு மங்களகரமான நிகழ்வு, வீட்டிலே ஒரு நல்ல நிகழ்வு, அல்லது ஊரிலே உலகத்திலே ஒரு திருவிழா என்று சொன்னால்தான் அப்பொழுது பட்டுச்சேலையை அணிவார்கள். அந்த அடிப்படையிலே நீ கழகத்திற்கு கிடைத்த பட்டுச்சேலை. ஆகவே தான் உன்னுடைய முக்கியமான நிகழ்வுகளுக்கு மட்டும் நம் கழக உடன்பிறப்புகள் அழைக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் உனது மதிப்பும் மரியாதையும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட கூற, புரட்சித் தலைவர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பதிலை எதிர்பார்க்காத புரட்சித் தலைவர் அவர்கள் வெட்கத்தோடு சிரித்து கொண்டே பேரறிஞர் அண்ணாவிடத்திலிருந்து விடைபெற்றார் என்று சொன்னால் அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள நட்பு தொடர்பு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.